ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது விஜய் வந்து இந்த சந்தானத்தோட இன்னொரு ஃபேமிலிக்கிட்ட உங்களுக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு, நீங்கள் இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கிருஷ்ணன் வந்துட்டு எங்களுக்கு 50% ஷேர் கிடைக்காம நாங்கள் இங்கேருந்து போக மாட்டோம், சரி பாதி எங்களுக்கும் வேணும் அப்படின்னு நிற்கிறாங்க. இல்லை, உங்களுக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சுமா, இதுக்கு மேலே என்னால் முடியாது, இந்த வீட்லேயும் உங்களுக்கு இடம் இல்லை, இது என்னுடைய வீடு, இங்கே உட்காந்து உங்களுக்கு ரூல்ஸ் பேசுகிற அளவுக்கு இது உங்களுடைய வீடு கிடையாது, இது என்னுடைய வீடு, நான் தான் முடிவெடுக்கணும். உங்களுக்கு இங்கே தங்க வச்சு 2 நாள் டைம் கொடுத்து க்கான யோசனையும் கொடுத்தாச்சு, ஆனால் நீங்கள் முடிவெடுக்கலை, முடியாது அப்படின்னு நிற்கிறீங்க. இதுக்கு மேலே நீங்கள் இங்கேருந்து முடிவெடுக்க வேண்டாம், என்ன பண்ணுறதா இருந்தாலும் வீட்டை விட்டு போய் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. இல்லை முடியாது, நாங்கள் போக முடியாது அப்படின்னு கிருஷ்ணன் உறுதியாக அங்கே நிற்கிறாங்க. அவங்களோட அம்மா பேசியும் கேட்குறதே கிடையாது. ஸோ அப்போ விஜய் வந்து இதுக்கு மேலே அமைதியாக இருக்க முடியாது அப்படின்னு போலீஸ்க்கு கால் பண்ணுறாங்க. ஸோ போலீஸ்க்கு கால் பண்ணி விஜய் வந்து வர வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே பாட்டி வந்து ராதா கிட்ட, என்ன இது தலைவலியாக போச்சு, இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இப்படி நம்மளுக்கு பிரச்சனை கொடுக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன மாமா, என்ன இதெல்லாம் ஏதோ போனால் போகட்டுன்னு விஜய்க்காக இங்கே ஒரு நாள் தங்க வச்சுக்க ஓகே அப்படின்னு சொன்னீங்க, இப்போ இந்த குடும்பம் மொத்தமாக இங்கேயே டேரா போட்டுருவாங்க போல இருக்கே, போகவே மாட்டேன்னு பிடிபடுத்தமாக ஏதோ அவங்க வீடு மாதிரி இங்கேயே உட்காந்துட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அன்பர்ஸ் ஒரு பக்கம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அப்படியே அன்பர்ஸ் பேச பேச சோகாவேரோட ஃபேமிலிக்கு, அவங்களோட அம்மா அவங்களுடைய அக்காவுக்கெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாகுது அவங்கெல்லாம் இப்படி பேசுறது. ஸோ இவங்க வந்து இங்கே உட்காந்துக்கிட்டு இவ்வளோ பெரிய பிரச்சனையை விஜய்க்கும் காவேரிக்கும் நம்ம கொடுக்குற மாதிரி அவங்களுக்கும் தேவையில்லாமல் பிரச்சனை கொடுக்குற மாதிரி இவங்க வந்து நினச்சிக்கிட்டு இங்கே வந்து வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ வந்து நீங்கள் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கிறீங்களா போலீஸ் வர வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸும் வராங்க. அப்போ போலீஸ் வந்து இங்கே இவங்களை வந்து விசாரிக்கிறாங்க. எதுக்கு இப்போது தேவையில்லாமல் இங்கே உட்காந்து பிரச்சனை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து உடனே கேட்குறாங்க. ஏன்னா விஜய் வந்து ஃபோன்லேயே எல்லா டீட்டெயிலும் சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ வந்து சார் சம்மந்தம் இல்லாமல்லாம் நாங்கள் இங்கே வந்து உட்காந்துட்டுல, எங்களுக்கும் இதில் சம்மந்தம் இருக்குது சார் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிற தம்பி நீ அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் சார், இவங்க எப்படி எங்கள் அப்பாவுக்கோ அதே மாதிரி தான் எங்கள் அம்மாவும் நாங்களும் பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தானத்துக்கு 2 ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு எல்லா விதத்துலையும் எடுத்து சொல்லி புரிய வைக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்களுமே வந்துட்டு, சார் இங்கே பாருங்கள், எங்களுக்கு சேர வேண்டிய பங்கு கொடுக்காம நாங்கள் இங்கேருந்து போக மாட்டோம். அது எப்படி சார், அவங்க எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு பங்கு, எங்களுக்கு மட்டும் ஒரே பங்கை மொத்தமாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி சார், 2 குடும்பமும் சரிக்கு சமமாக இருக்கும்போது ஆளுக்கு பாதி கொடுக்கறது தான் சார் முறை, அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ சேரணுமோ அவ்வளோவும், இந்த குடும்பத்துக்கு எவ்வளோவும் அவ்வளோவும் கொடுக்கணும் சார், அப்படி கூட வேணாம் சார், அவங்க எல்லாருக்கும் எப்படி ஆளுக்கு ஒரு பங்கு 5 பங்காக பிரித்தாங்களோ அதே மாதிரி எங்களுக்கும் அதில் 3 பேருக்கும் ஆளுக்கு ஒரு பங்காக சேர்த்து 3 பங்காக கொடுக்க சொல்லுங்கள் சார், அப்படின்னா தான் நாங்கள் போவோம், இல்லைன்னா போக முடியாது, அவங்க கொடுக்குற அந்த 1% வச்சு எங்களால் என்னமோ பண்ண முடியாது, எங்களுக்கும் நிறைய கடன் இருக்குது அப்படி இப்படின்னு கிருஷ்ணன் வந்து எல்லாத்தையும் போலீஸ்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காரு. சார் நீங்கள் தான் இதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயுமே நின்றுட்டுருக்காரு. என்ன விஜய் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து போலீஸ்லாம் வந்து விசாரிக்கிறாங்க எப்படி இதெல்லாம் நடந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சாரதாவுமே சொல்கிறாங்க, அந்த ஆள் வந்து கத்தாரில் போய் வேலை செஞ்சுட்டு இருந்தார், எப்போயாச்சும் ஒரு தடவை தான் எங்கள் வீட்டுக்கு வருவார், இங்கே பார்ப்பார் இருப்பார், மற்ற டைமில் அங்கேயே இருப்பார், நாங்கள் என்னமோ குடும்பத்துக்காக உழைக்கிறாரு கஷ்டப்பட்டு இப்படியெல்லாம் வீட்டுக்கு வராமல் அப்படின்னு நினச்சோம், ஆனால் கடைசியில் இப்படி ஒரு குடும்பத்தை அங்கே வச்சுக்கிட்டு இவ்வளோ நாளாக அவர் வராமல் எங்களை வந்து பார்த்துட்டு போயிருக்காரு அப்படின்னு இப்போ தான் எங்களுக்கு புரியுது சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதாமே சொல்கிறாங்க. ஸோ அதை வச்சு வந்து இவங்களும் வந்து இவங்க சைடு இருக்கிற ப்ரூஃப் எல்லாத்தையுமே காட்டுறாங்க. சார் இங்கே பாருங்கள், எங்கள் அப்பா எங்களுக்கான கொடுத்துட்டு போன ப்ரூஃப் எல்லாமே எங்ககிட்ட இருக்குது, எங்கள் அப்பா எங்களுக்காக சொத்தில் பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய பேரையும் எழுதி வச்சுட்டு தான் போயிருக்காரு, அந்த சொத்தில் எங்களுக்கும் பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எங்களை ஏமாற்றவே முடியாது, அந்த ப்ராப்பர்ட்டியோட பேர் அந்த வீட்டோடைய டாக்குமெண்ட் எல்லா பேப்பர்ஸுமே எங்ககிட்ட இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, யார் வந்து கல்யாணத்தை சட்டப்படி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து கேட்குறாங்க. இதை கேட்ட சார் அது எங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து காட்டுறாங்க. ஏம்மா உங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லையா, நீங்கள் கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அவங்களுமே கேட்குறாங்க. அப்போது சாரதா திருன்னு முழிக்கிறாங்க, என்னத்தை உங்களுடைய கல்யாணத்தை ரிஜிஸ்டர் பண்ணலையா, அதுக்கான பேப்பர்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. தம்பி என்ன தம்பி இதெல்லாம் எங்ககிட்ட இல்லை, அந்த காலத்தில் இப்படியெல்லாம் யார் தம்பி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சாரதா சொல்கிறாங்க. என்னத்தை இது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சாரதா எல்லாருமே அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. இப்படி ஆயிடுச்சு, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து போலீஸுமே நின்றுட்டுருக்காங்க. அப்போது அதாவது போலீஸ் வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருமா, சட்டப்படி அவங்க வந்துட்டு சந்தானம் அவங்களுடைய மனைவி, அதாவது ஹஸ்பண்டு
பசங்கள்லாம் வந்து அவங்களுடைய பிள்ளைங்க தான் அப்படின்றதுக்கு எல்லா விதமான ஆதாரமும் ப்ரூஃபும் அவங்கக்கிட்ட இருக்குது. ஊர் உலகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள்லாம் வந்து சந்தானத்தோட ஒய்ஃபு பிள்ளைங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் உங்களுக்கு தான் இது அதிர்ச்சியாக இருக்குது. அவங்க எல்லா விதமான எவிடென்ஸும் வச்சுருக்காங்க. உங்களை நல்லாவே அவங்க தெரியும்னு சொல்கிறாங்க. இதில் எதுவுமே பண்ண முடியாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்கிறாங்க. சார் என்ன சார் இதுக்கு ஒரு முடிவு கொண்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வர சொன்னால் நீங்கள் இப்படி சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து விஜய் வந்து கேட்குறாரு. தம்பி இங்கே பார்ப்பா விஜய், உனக்கு தெரியாது எதுவுமே இல்லை, சொல்லி தான் தெரியணும் அப்படின்றதில்ல. சட்டப்படி இவங்க தான் வந்து சந்தானத்தோட ஒய்ஃபாக சட்டத்துக்கு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து இதில் 50% ஷேர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சார் அது எப்படி சார் திடீர்னு வந்து எப்படின்னா எல்லாருக்குமே அதிர்ச்சியாக தானே சார் இருக்கும் அப்படின்னு. உங்களுக்கு அதிர்ச்சியாக இருந்தாலும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை நீங்கள் கொடுத்து தானே ஆகணும். ஏன்னா அவங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ முறைப்படி கல்யாணம் பண்ண இவங்க ரிஜிஸ்டர் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. யார் பக்கம் வந்து கோர்ட்டு கேஸ்ன்னு போனால் யார் பக்கம் தீர்ப்பு வரும் அப்படின்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். சிவில் கேஸ் எப்படியும் கோர்ட்டுக்கு போனால் எத்தனை வருஷம் இழுப்பாங்க அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் நான் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லோரும் இதை பேசி சரி பண்ணிக்கிறது தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர்மே சொல்கிறாங்க. இதை கேட்டு எல்லாருமே ஆடி போயிருக்காங்க. சாரதா உடனே புலம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. ஐயோ ஐயோ நான் என்ன பண்ணுவேன், இந்த மனுஷன் எப்படி பண்ணிட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பார்த்தா சட்டப்படி இவங்க சொல்கிறது எல்லாத்தையும் பார்த்தா என்ன வப்பாட்டியாவும் அவளை ஊரறிய கட்டிக்கிட்ட மாதிரி தானே அந்த மனுஷன் வச்சுருந்துக்கான். இதை சொல்லவே எனக்கு வாய் கூசுது. வருஷத்துக்கு ஒரு டைம் எங்களை வந்து பார்த்துக்கிட்டு முழு நேரமும் அவங்க கூட இல்லை குடும்பம் நடத்திட்டு இருக்கான். இந்த மனுஷனை நம்பி நான் இத்தனை பிள்ளைங்களை அந்த மனுஷனுக்கு முந்தி வச்சுருக்கேன் அப்படின்னு நினச்சி பார்த்தா எனக்கு அருவெறுப்பாக இருக்குது. இந்த உயிரை வச்சுக்கிட்டு இன்னும் நான் ஏன் உயிரோடு இருக்கேன் அப்படின்னு தெரியலை அப்படின்னு சாரதா பயங்கரமாக அழுதுட்டுருக்காங்க. அத்தை நீங்கள் என்ன அத்தை அவசரப்பட்டு இப்படிலாம் பேசுகிறீங்க, நான் உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு விஜய் வந்து சொல்கிறாரு. இல்லையே தம்பி இதை பார்த்தா அப்படி தானே தெரியுது அப்படின்னு. என்னம்மா சாரதா நடு வீட்டில் இங்கே வந்து இப்படி உட்காந்துக்கிட்டு ட்ராமா பண்ணிகிட்ருக்க, அவங்களோட கஷ்டம் வருத்தம் எல்லாமே புரியுது அதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ஒரு பக்கம் திட்டுறாங்க. அம்மா கொஞ்சம் நேரம் அமைதியாருமா, இது நம்ம வீடு கிடையாது அப்படின்னு கங்கா ஒரு பக்கம். அவர் பண்ணது தப்பு தான் இல்லைன்னு சொல்லலைம்மா, அந்த மனுஷன் இருந்திருந்தா கேட்டிருக்கலாமே, அந்த ஆள் தான் இல்லை விடுமா அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்காக உங்கள் பேர் பிள்ளைக்காக நீங்கள் நீ வந்து இருந்து தானே ஆகணுமா, இப்படியெல்லாம் இனி பேசாதம்மா அப்படின்னு கங்காவும் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்க பாருங்க, அவங்களுடைய பொண்ணுங்க 2 பேரும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க. இந்த சமயத்தில் இப்படிலாம் வந்து பிரச்சனை வந்தால் அவங்களால தாங்கிக்கவே முடியாது. ஆல்ரெடி ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து உடம்புக்கு முடியாமல் இருக்காங்க. இந்த மாதிரி சமயத்தில் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கள் சார் அப்படின்னு விஜய் வந்து சொல்கிறாரு. இங்கே பாருங்கள் விஜய், நான் சொல்ல வேண்டியதை சொல்லியாச்சு. அவங்க கிட்ட சட்டப்பூர்வமாக எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க கிட்ட சட்டப்படி இருக்குது. கோர்ட்டு கேஸுன்னு போனால் கண்டிப்பாக இவங்களுக்கு 50% ஷேர் கொடுக்க சொல்லுவாங்க. அதுக்கு தான் உங்ககிட்ட ஏதாச்சும் நீங்களே பேசி சரி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இதை தாண்டி வேற எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாங்க. சார் அதுக்கு தான் நாங்கள் இப்படியெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சு தான் சார் அந்த மாதிரி நாங்கள் சொன்னோம். அதுக்கு அவங்க ஒத்து வரலை, என்ன சார் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்க தம்பி, இன்னும் என்ன இங்கே வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு சார், இங்கே பாருங்க நீங்கள் கிளம்புங்க சார், இந்த பிரச்சனையே நாங்களே பேசி சரி பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சாரதா வந்துட்டு அத்தை என்ன அத்தை எப்படி பேசுகிறீங்க, நம்ம இவ்வளோ நாளாக பேசி அவங்க கிட்ட சரி வரலன்னு தானே இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. அதான் அவங்க எல்லா ஆதாரமும் வச்சுருக்காங்க இல்லை தம்பி, நம்மக்கிட்ட தான் ஒன்றுமே இல்லை. அதான் நான் ஏற்கனவே சொன்னானே, அவ தான் அவனுக்கு பொண்டாட்டி, நான் கிடையாது, விட்டுருங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க. விஜய் இந்த விஷயத்த பேசி தீர்த்துக்கோங்க விஜய், இதுக்கு மேலே எதுவுமே இல்லை. இங்கே பாருங்கப்பா, அவங்களுக்கும் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் திடுதப்புன்னு இப்படி வந்து நின்னா யாருக்கு இருந்தாலும் அப்படி தான் இருக்கும். நீங்கள் ப்ரூஃப் வச்சுருக்கீங்க அப்படின்ற ஒரே காரணத்தினால மட்டும் நீங்கள் என்ன வேணாலும் அவங்கள பண்ணிக்க முடியாது. ஏன்னா நியாயப்படி பார்த்தா அவங்க தான் வந்து இந்த உலகத்துக்கே வந்து சந்தானத்தோட ஹஸ்பண்ட் அப்படின்னு தெரியும். நீங்கள் இத்தனை வருஷமாக எங்கேயோ தலைவரமாக இருந்துட்டு இப்போ வந்து திடீர்னு நின்னா ஆதாரத்தோடு நின்னா அவங்களுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருக்கும். அவங்க என்ன சொல்கிறாங்களோ நீங்கள் அதுக்கு கேட்டு கொஞ்சமாச்சு விட்டு கொடுத்து போங்க. இல்லைன்னா உங்களுக்கு நீங்கள் கோர்ட்டு கேஸுன்னு அலைய வேண்டியதுதான். உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கிறது அப்படின்றதுனால நீங்கள் போலீஸ் கேஸ்ன்னு கண்டிப்பாக நீங்கள் தான் அலையணும். அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா சொத்து அவங்க பேரில் இருக்குது. உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னாலே அவங்களே நினச்சாதான் இதை முடியும். அவங்க மொத்த பேரும் அவங்களோட பிள்ளைங்க எல்லாரும் கையெழுத்து போட்டால் தான் வந்து உங்களுக்கு சேரும். சரிங்களா? அதனால நீங்கள் வந்து பொறுமையாக இருந்து தான் ஆகணும். இங்கே மாறுங்கம்மா, உங்கள் பையனுக்கு எடுத்து சொல்லியே புரிய வைங்க. எதுவாக இருந்தாலும் பேசி சரி பண்ணிக்கோங்க. இந்த பிரச்சனையை பெருசாக கொண்டு போனால் உங்களுக்கு தான் லாபம் நஷ்டமாகும். நீங்களே யோசிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் விஜய் கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே சாரதா உட்காந்து அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. விஜய் என்ன விஜய் இதெல்லாம், இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி இவங்களை இங்கிருந்து அனுப்பிடுவேன் அப்படின்னு பார்த்தா இந்த பிரச்சனை முடியாது போல இருக்கே அப்படின்னு பாட்டி ஒரு பக்கம். பாட்டி இருங்க கொஞ்சம் பொறுமையாக, நீங்கள் போய் அங்கே உட்காருங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பிரதர் இப்போ என்ன முடிவெடுக்கலாம் நீங்களே சொல்லுங்க அப்படின்னு விஜய் வந்து கேட்குறாரு. பிரதர் இதுக்கு மேலே என்ன பேசுறதுக்கு இருக்குது, அதான் இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு போயிட்டாங்கல்ல, எல்லா ப்ரூஃபும் ஆதாரமும் எங்ககிட்டே இருக்குது. சட்டப்படி போலீஸ் ஸ்டேஷன் போனால் இது எல்லாமே எங்களுக்கு தான் வரும்.
தெரியும்ல, அதனால் நீங்கள் முடிவு பண்ணி நாங்கள் சொன்ன மாதிரி 50% ஷேரை எங்களுக்கு கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் நாங்கள் போகிறோம், இல்லைன்னா முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. என்னடா கேட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து கிருஷ்ணனோட சட்டையை பிடிச்சி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அத்தை கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு விஜய் ஒரு பக்கம் சாரதா வந்து கோவத்தோட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. இது என்ன நடு வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துக்கிட்டு இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ராதாவுக்கும் பாட்டிக்கும் ஒரு எரிச்சலாக இருக்குது. ஸோ இங்கே வந்து கிருஷ்ணா கொஞ்சம் அமைதியாக இருடா அப்படின்னு சொல்லிட்டு, நான் என்னம்மா பண்ணேன், அவங்க தாம்மா நம்மக்கிட்ட வந்து சண்டைக்கு பாயிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அப்போ வந்துட்டு இங்கே விஜய் வந்துட்டு அத்தை கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு, தம்பி இதுக்கு மேலே பேசுறதுக்கு எதுவுமே இல்லை, பாருங்க தம்பி நான் சொல்கிறேன், இப்போ அவங்க என்ன சொல்கிறது, அந்த சொத்துலேருந்து என் பொண்ணுங்களுக்கும் எங்களுக்கும் ஒரு பைசா கூட வேணா தம்பி, நாங்கள் பிச்சை எடுத்தாது பொழைச்சிக்கிறோம், இப்படி ஒரு மானங்கெட்ட பொழப்பில் எங்களுக்கு தேவையே இல்லை, இந்த மாதிரி இந்த மனுஷன் பண்ணியிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சா நான்லாம் ஆரம்பத்திலே எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் அப்போவே நாக்கு பிடிச்சி செத்துருப்பேன், இந்த மாதிரி இவ்வளோ மாதிரி மானம் கேட்டு போய் பங்கு கேட்டு நிற்க மாட்டேன், இவ்வளோ ஆனதுக்கு அப்புறமும் எங்களுக்கு அந்த பங்கு வேணும் அப்படின்னு நிற்கிறப்போ எனக்கு அந்த சொத்து வேணாம் தம்பி, நீங்கள் எல்லாரும் என்னடி சொல்கிறீங்க, இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் அந்த ஆள் சம்பாதிச்சு வச்சுட்டு போனது உங்களுக்கு வேணும்னு சொல்கிறீங்களாடி, எனக்கு உடம்புலையும் என் மனசுலையும் தெம்பு இருக்கிற வரைக்கும் நான் உங்களுக்கு சம்பாதிச்சு கஞ்சி ஊற்றுறேன்டி, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்குறேன், உங்களுக்கு அப்படியே பணம் தேவை இருந்தால் இந்த ஆளோட வீட்லேயும் இந்த ஆள் சம்பாதிச்சு வச்சுட்டு போன சொத்துல இருந்தே நம்ம வாழணுமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சாரதா சொல்கிறாங்க. இப்படி ஒரு விஷயம் வரணும்னு தானே இவ்வளோ நாளாக இவங்களும் அவங்களுடைய வாயிலிருந்து வரணும் அப்படின்றதுக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்த வந்து இவங்க எப்படியோ வந்து சாதிச்சிட்டாங்க. ஸோ அதை வந்து விஜய் சொல்லவும் செய்கிறாரு, அத்தை நீங்கள் இப்படி பண்ணணும் பேசணும்னு தான் அவங்க இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க, நீங்கள் ஏன் அத்தை இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு. இல்லை தம்பி, இனிமேல் நீங்களே சொன்னால் கூட அந்த சொத்து எனக்கு தேவையில்லை, அந்த ஆள் என்ன எந்த மாதிரி வச்சுருக்கிறாரு, அவளை எந்த மாதிரி சட்டப்படியே பொண்டாட்டி அப்படின்னு அவள் கூட சேர்ந்து வாழ்ந்துருக்காரு, 2 பிள்ளைங்களை பெற்றிருக்காரு. இந்த ஊர் உலகத்தை பொறுத்த வரைக்கும் நான் என்னதான் கண் முன்னாடி பொண்டாட்டியாக இருந்தாலும் அவர் தானே சட்டப்படி அவளுடைய பொண்டாட்டி, எனக்கு இந்த சொத்து எதுவுமே தேவையில்லை தம்பி, அதான் அந்த ஆள் எல்லாத்தையும் பத்திரம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிருக்காரல்ல, இந்த சொத்து முழுக்க அவங்களுக்கே போய் சேரட்டும், எனக்கு எதுவுமே வேணாம் தம்பி, இப்போ நான் எழுதி கொடுக்குறேன், காவேரி போய் அந்த பத்திரத்தை எடுத்துட்டு வாடி அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா கொஞ்சம் பொறுமையா இருமா, விஜய் தான் சொல்றாரு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, காவேரி நீ போய் கொண்டு வரியா, இப்போ நான் போய் கொண்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கங்காவுமே சொல்கிறாங்க, அம்மா கொஞ்சம் அமைதியாயிருமா, நீ சொல்கிற மாதிரி அது எங்களுக்கு எதுவும் வேண்டாம், ஆனால் விஜய் ஏதோ சொல்ல வராருல்ல அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க. என்ன தம்பி சொல்கிறேன் வரீங்க, நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அத்தை என்ன அத்தை இதெல்லாம் கங்காவுக்கும் யமுனாவுக்கும் பண தேவை இருக்குதுன்னு தானே வீட்டை காவேரி பெருக்க மாற்றலான்னு பிளான் பண்ணோம், இப்போ எப்படி சொன்னால் எப்படி அத்தை அப்படின்னு சொல்லிட்டு, பாருங்க தம்பி எல்லாம் ஓகே தான், என் பிள்ளைங்களுக்கு காசு தேவை அப்படின்னா நான் எங்கேயாச்சும் கடன் வாங்கி கொடுத்துக்கிறேன், நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு 4 வீட்டில் 10 பாத்திரம் தேய்ச்சாவது அந்த கடனை நான் அடிச்சுக்கிறேன், அந்த ஆள் இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு சம்பாதிச்சு வச்சுட்டு போன சொத்து எனக்கு தேவையில்லை, ஏன் அந்த எவ்வளோ தைரியம் இருந்தால் நெஞ்செழுத்து இருந்தால் அந்த ஆள் எல்லாத்துக்கும் அந்த பிள்ளைங்களையும் வாரிசாக போட்டுட்டு போயிருப்பாரு, அவளையும் சட்டப்படி ரிஜிஸ்டர் பண்ணிட்டு போயிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த வீடு எனக்கு தேவையே இல்லை தம்பி, மிஞ்சி போனால் அந்த வீடு மட்டும்தான் நாங்கள் இருக்குது, வேற என்ன இருக்கு, எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை தம்பி, முழுசாக அவளே அனுபவிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து சொல்கிறாங்க. அப்போ உடனே இவங்க வந்து நல்லவங்க மாதிரி, அக்கா அவசரப்பட்டு இந்த மாதிரி முடிவெல்லாம் எடுக்காதீங்கக்கா, எங்களுக்கு சேர வேண்டியதை மட்டும் கொடுங்க, உங்களுக்கு சேர வேண்டியதை நீங்கள் வச்சுக்கோங்கக்கா, உங்கள் காசு ஒன்றும் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. யாரடி உனக்கா, யார் சொத்து யாருக்கு தேவை, எனக்கு ஒன்றும் தேவையில்லை, பிச்சை போடுறேன், நீங்களே பொழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க. சாரதாவே குடுகுடுன்னு போய் பத்திரத்தை எடுத்துகிட்டு வந்து கையெழுத்து போடுறாங்க. இங்கே பாருடி, நீங்கள் இப்போ கையெழுத்து போட போகிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கையெழுத்தம் போடுறாங்க. அப்படியே மூஞ்சில் வந்து பேப்பரை விட்டேறிறாங்க. இதான் பொறுக்கிட்டு போங்க, இதுக்கு தானே இவ்வளோ நாளாக தெரிஞ்சுட்டு தெரியுங்க, மானத்தை விட இந்த சொத்து ஒன்றே எனக்கு பெருசு கிடையாது, அந்த ஆளோடைய வாழ்ந்த வாழ்க்கையை நினச்சா அவ்வளோ அசிங்கமாகவும் கேவலமாகவும் இருக்குது, அந்த சொத்து எனக்கு தேவையில்லை, எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா மொத்தமாக தூக்கி போட்டு முடிவெடுத்துட்றாங்க. இதுக்கு நீங்கள் எல்லாரும் கட்டுப்படணும் அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு அவங்க ஆத்திரப்பட்டு அவங்களுடைய சொத்து அவங்க என்ன வேணாலே முடிவெடுக்கலாம், இது நம்ம போராடுற வரைக்கும் போராட பார்த்தாச்சு, நியாயம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. ஆனால் இப்போ அத்தையோட சொத்து இது முழுக்க அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க, இதுக்கப்புறம் நாம் முடிவு பண்ண என்ன இருக்குது அப்படின்னு விஜயம் இதிலிருந்து அமைதியாகிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து கிருஷ்ணன் அதை கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் அந்த பேப்பரை வந்து பார்த்திங்க அப்படின்னா டாக்குமெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுத்துக்கிறாங்க, பத்திரத்தை. ஸோ எடுத்துக்கிட்டு கையில் நின்றுட்டுருக்காங்க. அம்மா வாங்கம்மா, அதை தேவையில்லைன்னு தூக்கி எரிஞ்சிட்டாங்கல்ல, நம்ம எடுத்துகிட்டு கிளம்பலாம் அப்படின்னு. டேய் என்னடா அவங்க தான் கோவத்தில் அப்படி பண்ணிட்டாங்கன்னா அதுக்காக எடுத்துகிட்டு போயிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா அதான் சொத்து பத்திரம் நம்மக்கிட்ட வந்துடுச்சுல, நாம் இதை விற்று அவங்களுக்கு சேர வேண்டியதை கொடுத்துட்டு நமக்கு சேர வேண்டியதை நம்ம எடுத்துக்கலாம், நம்ம யாராச்சும் ஒரு நல்ல
பார்ட்டியாக பார்த்து வீடை விற்றுட்டு பணத்தை கொடுத்துடலாம் வாமா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், இப்படி எடுத்துகிட்டு போகிறவங்க அப்படியே இந்த ஊரை விட்டு எங்கேயாச்சும் என் கண்ணுக்கு தெரியாமல் போயிடுங்க. திரும்பவும் பணத்தை கொடுக்குறேன் அது கொடுக்குறேன்னு வந்து நின்னீங்க, நடக்கிறதே வேறையாக இருக்கும், எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க. என்னக்கா இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு. இங்கே பாருடி, நீ யாரோ நான் யாரோ, உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அந்த ஆள் தானே உன்னோட புருஷன், நாங்கள் தான் போலியா அந்த ஆளுக்கு. அந்த ஆள் என்ன தான் வச்சுக்கிட்டு இவ்வளோ நாளாக வாழ்ந்துட்டுருக்காருன்னு நினச்சிக்கிட்டேன். நீ எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இரு, நான்லாம் அவளுக்கு பொண்டாட்டியே கிடையாது, என் அக்கானு கூப்பிட்ற வேலை வச்சுக்காத, ஒன்றும் வச்சுக்காத, எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்கிறாங்க. இதுக்கு மேலே இங்கே ஒரு நிமிஷம் நின்னீங்களா நான் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது. உங்களுக்கு சேர வேண்டியது வந்துடுச்சுல்ல, இதுக்கு தானே இவ்வளோ நாளாக ட்ராமா பண்ணி ஏமாற்றி எல்லாத்தையும் வாங்கிட்டு போகிறீங்க, வாங்கிட்டு கிளம்பிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா முடிவு எடுக்கிறாங்க. வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் அவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க, ஆனால் யாருமே வந்து கேட்குறதே இல்லை. ஸோ இங்கே வந்து நல்லாவே வந்து சிரிக்கிறாரு நம்ம அன்பரசு வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம நினச்சது நடந்துருச்சு, அந்த காவேரி குடும்பம் இப்போ ஒன்றும் இல்லாத தெருவுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. ஸோ எல்லாம் வந்து அவங்க போட்ட பிளான் தானே. ஸோ பசுபதியோட சேர்ந்துக்கிட்டு இதெல்லாம் நடக்கணும்னு தானே பசுபதி அன்பரசு எல்லாரும் உள்ள நாளாக வெயிட் பண்ணி காத்துட்டு இருந்தாரு. ஸோ முழுக்க இந்த பத்திரம் வந்து அன்பரசு, அதாவது விஜய் சாரி பசுபதி கிட்ட வரணும் அப்படின்னு தானே பசுபதி பிளான் போட்டு இப்படி ஒன்று பண்ணியிருந்தாரு. ஸோ அதனால் வந்துட்டு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க வந்து கிளம்பி இந்த வீட்டை விட்டு போகிறாங்க. சாரதா எல்லாரையும் துரத்தி விட்டுடுறாங்க. ஸோ எல்லாருமே ரொம்ப இடிஞ்சு போய் உட்காந்துட்ருக்காங்க. தம்பி நாங்கள் எங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம் அப்படின்னு சாரதாவுமே சொல்கிறாங்க. அத்தை அங்கே போய் என்ன பண்ண போகிறீங்க, இங்கேயே இருங்க அப்படின்னு விஜய் வந்து சொல்கிறாரு. அப்போ இங்கே பாட்டியுமே இருந்துக்கிட்டு, சாரதா உன்னுடைய கஷ்டம் வருத்தம் எல்லாமே எங்களுக்கு புரியுது, இங்கேயே இருக்கு சாரதா கொஞ்ச நாளைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா நீங்கள் சொன்ன வரைக்குமே போதும், நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அம்மா அவங்களே போகிறேன்னு சொல்கிறாங்க, நாம் எதுக்கு தடுக்கணும், விடுங்கம்மா அப்படின்னு ராதா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து எல்லாரையும் கூட்டிக்கிட்டு சாரதா வந்து அவங்களுடைய வீட்டுக்கு கிளம்புறாங்க. அம்மா இங்கேயே இருமா அப்படின்னு காவேரி சொல்லி பார்க்குறாங்க. ஸோ வீடே இடிஞ்சு போன மாதிரி அங்கே வந்து சாரதாவோட வீட்டில் பாட்டி கங்கா எல்லாருமே இங்கே வந்து காவேரி விஜய் எல்லாருமே ரொம்ப வருத்தப்பட்டு உட்காந்துட்ருக்காங்க. ஆனால் இந்த குடும்பம் பத்திரத்தை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் நேராக போய் பசுபதியோட வீட்டு முன்னாடி நிற்கிறாங்க. பசுபதி கிட்ட பசுபதியை அவங்கள பார்த்த உடனே அவ்வளோ சந்தோஷப்பட்டுட்ருக்காரு. என்ன போன வேலை முடிஞ்சிச்சா அப்படின்ற மாதிரி பத்திரத்தை கிருஷ்ணன் காட்டின உடனே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது விஜய், அதாவது பசுபதிக்கு. ஸோ அவ்வளோ சந்தோஷப்பட்டு பத்திரத்தை வாங்கிக்கிட்டு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே பயங்கரமாக சிரிச்சிட்ருக்காரு. பழைய ஞாபகங்கள் நினச்சி பார்த்துட்ருக்காரு. ஸோ இதுக்காக தான் என் பையனை கடத்தி வச்சுக்கிட்டு எல்லாரும் இந்த அளவுக்கு நாடகம் ஆடி என்னை அறைய வச்சு பத்திரத்தை வாங்கிக்கணும்ல காவேரி, உனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் தாத்தியா, உன்கிட்ட அதாவது என்கிட்ட இந்த பத்திரத்தை நீ எப்படி எடுத்துகிட்டு போனியோ அதே மாதிரி என்னை தேடி இந்த பத்திரத்தை நான் வர வச்சுட்டேன், அதுவும் சட்டப்பூர்வமாக. இப்போ இந்த வீடு என்னுடையது, என் பேருக்கு ஒரு 5 நிமிஷத்தில் நான் நினச்சா மாற்றிட முடியும், பணத்தை கொடுத்து எதை வேணாலும் விலைக்கு வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி வந்து மனசுக்குள்ளே நினச்சிட்டு அந்த பத்திரத்தை வச்சுட்டு இருக்காரு. அடுத்து காவேரி உன்னை தேடி வரேன் அப்படின்ற மாதிரி பசுபதி வந்து சொல்லிட்டு இருக்காரு மனசுக்குள்ள. இந்த குடும்பமும் வந்து பணத்துக்காக இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ நினச்சதை இப்படியே முடிச்சிட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சேர வேண்டியது கண்டிப்பாக வந்து சேரும் அப்படின்னு பசுபதி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வந்து இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, ஸோ விஜய் வந்து அடுத்து என்ன முடிவு எடுக்க போகிறாரு, ஸோ சாரதாவுக்கு வீட்டில் இருக்க எல்லாருக்கும் ஆறுதல் சொல்ல போகிறாங்களா, ஸோ இல்லை இதுக்கு பின்னாடி கண்டிப்பாக யாரோ இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க போகிறாங்களா, ஸோ அடுத்து என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டோரியில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.